நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க தெரியும். ஏன்னா நீங்களாம் நல்லா இருந்தா இந்த இடத்துக்கு நாங்க வர முடியும். அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் உழவர் திருநாள் தை திருநாள் வாழ்த்துக்கள். அப்புறம் நன்றி நன்றி நன்றி. அப்புறம் மாமா மாமா நல்லா இருக்கீங்களா? எனக்கு தெரியும். அது பல இருக்கீங்களே, என்ன காரணம்? என்ன போடுறீங்க? இல்ல மண்டையும் பல பலன்னு இருக்கு, மேனியும் பல பலன்னு இருக்கு, என்ன போடுறீங்க மாமா? அப்புறம் தைலமா? என்ன தைலம்? அண்ணே நல்லா இருக்கீங்களா? அப்புறம் நல்லா இருக்கீங்களா மாமா? அப்புறம் இப்படி எல்லாரும் சாமியார் குளத்திலே வந்தா என்னத்தான் செய்யலாம்? நீங்களுமா இப்ப காஞ்சி போயிருக்கீங்க, நாங்களா கிடைச்சோம் போன பாப்பா. எங்க யூடியூப் சேனல் இருக்கும் நம்ம ஊர் கச்சேரி அன்பு சகோதரர்களுக்கும் அட்டைப்படியை சேர்ந்த சந்தனமா அன்பு ஐயா அவர்களுக்கும் என் சார்பா உங்களுக்கு சாப்பாடு நன்றி. இந்த வணக்கம். மைக் செட்டுக்காரண்ணா நான் நினைக்கவே இல்லையே. பாத்தீங்களா நம்மளுக்கு ஏற்கிறாரு அண்ணன் நல்லவே, மச்சனாலும் நல்லா இருக்கு. ரொம்ப நாளாச்சு உங்களெல்லாம் பார்த்து சந்திச்சு. அப்படியே வர வர கலையா இருக்கிறாரு. அப்படியே என்னங்க அப்படியே சிவகார்த்திகமே நம்பி வேணாம். ஒரு ரொம்ப ஒழுக்கமான நம்பி நீங்க ரொம்ப ஒழுக்கமானவர். நாங்க சொல்லணும்ப்ப, நீங்களும் வைக்கிறதாக்கும் அழக ரசிக்கிறேன். அதே தூரத்துல தான் தெரியல, கிட்ட வந்து பார்த்தா தூர் மகரியான கூட பார்த்து பயந்துச்சு பிள்ளை. அவ்வளவே உனக்கு கல்யாணம் ஆசையே வராது. பவுடர் மட்டும் அழைச்சி முகம் வண்டியாவே எடுத்துட்டு கோவப்பட்டு தவறான முடிவு நீ வண்டி எடுத்து போயிட்ட பாரு. போ சரி போல முடியுங்க. முன்னால ஒரு குலக மதுரை ஜில்லா பச்சந்தண்டி எதில் குரு புச்சந்தண்டி மதுரை ஜில்லா ஆடுனா அது பாட்டுக்கு மைக் ஆடுது. மைக் ஆடுனா தானே என்னப்பா ஸ்டேஜா அந்த காலை மட்டும் பிடிக்க விட்டீங்கன்னா எனக்கு அது பாட்டுக்கு ஆடும். ஆமா கைமுட்டி போடாதீங்க மச்சான், எனக்கு பிடிக்காது. இல்லை குழுவுக்கு அப்படித்தான் இருக்குமா? இல்லை இப்படி போட்டுக்கிற வேட்டி எடுத்து விட்டு நல்லா தயவுசி அப்படி உட்காருங்க. கொண்டு கொண்டு இங்கே கவண்டில் வச்சிருக்கீங்க உங்களுக்கு.
குளிர்காய போல இருக்கு போங்க. வச்சுக்க வச்சுக்க வாங்கிடுப்புல ஒரு பச்சை கிளி பறக்குது வாங்கிடுப்புல. ஒரு பச்சை கிளி பறக்குது வாங்கிடுப்புல. மாமலாட்டு பட்டிக்கு ராசா அட மாமலாட்டு மலராத ரோசா. வண்டி ஏமா நீ வண்டி ரொம்ப நம்ம நாள இருக்குல்ல வீட்டுல இருந்தா அப்படிதான் இருக்குமா கேரு பள்ளிக்கு அப்படித்தான் இருக்கு. இது எங்க நாடகம் குடும்ப நாடகம் இருக்கட்டும் சிறப்பா இருக்கணும். அப்படிதான் பண்றதுக்கு வந்திருக்கேன். நீங்க மட்டும் ஊன்னு சொல்லுங்க. எந்த குண்ண கூடாது இன்னைக்கு வச்சு செய்யறேன். யார் பண்றது? சும்மா இந்த உட்கார்ல விடக்கூடாது அப்ப தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் நம்மள்ட்ட போட்டி வச்சு புடுங்க பாத்துக்கங்க. நல்லா சரி நான் அப்புறமேட்டு வச்சுக்கிறேன். என்னமோ சொல்ல வர பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியம்மா சட்டத்தக்க பாசவச்ச ராசாத்தி பேச்சா பேசுனப்ப இப்ப வச்சுக்கிறவனே. இப்ப புது பாட்டு நீ வச்சுக்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. எனக்கு என்ன பண்ணி வேணும்? என்ன வேணும்? மருமக உனக்கு மாமே இல்லையா? ஏன் மாமே? ஆமா நான் தான் வச்சுக்க கூடாதா? இல்லைங்க நான் உங்களுக்கு தங்கச்சி மகன். ஒரு முறையும் நீங்க எனக்கு தாய் மாமா. நான் தாய் மாமா கட்டி கூடாதா? இல்ல வச்சுக்க. ஊ சொல்றியா? எந்த நேரத்துல எதையா சொல்ற ஊ சொல்றேன்னு இந்த பணிக்கு நல்லா இருக்கும். அசோசியம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் சொன்னது பாட்டு. பாட்டா? சொல்றியா மாமா சொல்றியா மாமா அந்த பாட்டு. அதான் தம்பி இல்ல நான் பாட சொல்றேன். டேய் மொட்டை, இந்த ஆள் பேரை கேட்டு நான் ஊ சொல்றியா ஊ சொல்றேனே சொன்னேன்னு வச்சுக்க, இந்த ஆள் வண்டிக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்க தெரியா தெரிஞ்சுக்க. வேணாம் அத்தாச்சு பாவம். சரி வேணுமா? சரி போவோம். அப்படிங்க ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாமா சொல்றியா மாமா சொல்றியா ஊ சொல்றியா மாமா. நான் ரொம்ப நாகரிகமானவன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க வர்க்கம் அப்படி கைய வச்சுச்ச அப்ப கேட்டீங்களா? நாங்க வத்த மட்டும் கேட்கறீங்க. நாங்க வைக்கலாமா? எங்களுக்கு இருக்கு. அப்ப எங்களுக்கு ஒண்ணு இல்லைங்களா? சரி ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா ஊ சொல்றியா பாட்ட பாரு. இந்தியா பாக்க பாட்ட பாருங்களா? நல்லா நல்லா தூக்கி வச்சு
நான் பாடுறேன், நீ அந்த பிள்ளை இதே பாரு. ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா. ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா. இங்க பாருங்க, வேணாம். நான் ஒழுக்கமா பாடிருக்கேன், நீங்க வேற மாதிரி அழுத்துறீங்க. நான் நீ பாடுன, எம்மா நீ பாடுனதாம்மா நான் பாடுறேன். அப்படியா? அடுத்த வரி. ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா. ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா. கருப்பா இருக்க பொண்ணை பார்த்தா யாருக்குன்னு சொல்றீங்க. கருப்பா இருக்க பொண்ணை பார்த்தா யாருக்குன்னு சொல்றீங்க. கருப்பா சாப்பிட மாடு உனக்கு ஒண்ணும் இல்லைங்க. சீனி கட்டி சக்கரை கட்டி நம்ம சுத்துவோம். ஊ சொல்றியா மாமா. குட்டப்பாவோட ஒட்டா என்ன பாக்குறீங்க. குட்டப்பாவோட ஒட்டா என்ன பாக்குறீங்க. வேலை கட்டி ஒட்டா என்ன பாக்குறீங்க. வேலை போக குட்டப்பாவோட இல்லைங்க. சீனி கட்டி சக்கரை கட்டி நம்ம சுத்துவோம். ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா. வேணாம், 2 மாசம் ஆச்சு. சரி, இப்ப இந்த பாட்டு பாடிட்டார்ல, என்ன பாட்டு? சரிங்க, சரி இப்ப என்ன? இப்ப நான் நல்லா இருக்கேன்னு ஏப்பா, நான் சொல்றீங்களா, கேட்கிறேன். நல்லா இல்லைன்னு இல்ல, நான் சொல்றீங்க? கேட்கிறேன். என்ன சொல்றீங்க மச்சான், எனக்கு ஒன்றும் புரியல. அதை காட்டு உனக்கு நல்லா இருக்கு. என்னது பார்த்துட்டா? அது ஏன் இந்த பிள்ளை மிச்சம் பண்ணுது? நான் பாட்டுக்கு ஆடிட்டு அந்த கீழே விழுவுது. ஆமா, குட்டி போட பாக்குறீங்க. சரி புடிங்க. இப்ப அடுத்து ஒரு பாட்டு. ஏமா ஓயாம பிடியே பிடியே. நீங்க புடிச்சிட்டாலும் புழு புழுந்தா இருக்கும். போர்டு நீ பெட்டி சுட்டி அப்புறம் இங்க பிடிக்காத இருப்பட்ட. அப்ப இப்ப ஒரு புது பாட்டு லேட்டஸ்டா வந்துருக்கு. புது பாட்டு எனக்கு பிடிக்கும். ஆமா, இப்ப ஜிபி முத்து கூட வந்துருக்காரு அதுல. ஆமா, அந்த பாட்டு இருக்கு. இப்ப எப்பதான் பாடுவேன்? வலைய வீசி பாரு, மாட்டுறது மாட்டும், எதுல கிடைக்கல மாமா. ஏடா அந்த பிள்ளை சொல்லி நீங்க சிரிச்சீங்கன்னா நான் செய்யறேன். எங்க அதை பார்க்க இப்பதான் வருது. அட உண்மைதாங்க. இரு, இந்த மைசூர்காரர் என் தம்பிகிட்ட கேட்பான், இது இருக்கா? நீ எங்க இப்ப பாட்டு இருக்கல இருக்கலாமா? தெரிஞ்சுக்கங்க. என் தம்பியை கேட்டது நானும் கேட்டதில்லை. நிஜமா நம்ம குழந்தைலாம் கேட்டுக்கீங்களா நீங்கள? சரி, உண்மைதானா? இப்ப இந்த முதல் வரையா மாமாவுக்கு தெரியாது பாவத்தை. ஆனா அந்த கடைசி வரை இந்த நக்குன்ற மட்டும் சொல்லுங்க. ஏமா இந்த நாடத்துக்கு வந்து ஒரு வார்த்தைக்காக நான் வரணும். வலைய வீசி பாரு, மாட்டுறது மாட்டும், எதுவும் கிடைக்கல மாமா. நாடத்தை குடிக்க வந்திருந்தா வேணா பிடிங்க போமா. ஆனா எங்கிட்டும் போயிட்டு இருக்கு போட. மச்சா மச்சா சரி அண்ணா பண்ண ஏனே அண்ணன் வந்தானே தப்பா ஏன் உங்களுக்கு அது பிடிக்காதா?
அந்த தேனை வாங்கி என்ன செய்வோம்? தேனை வாங்கி என்ன செய்வோம்? நக்குவான். ஊழல்களில் போய் பஞ்சாமத்தை வாங்கினா என்ன செய்வோம்? அப்போ அதை தானே சொன்னேன், வேற தப்பாவானே சொல்லுவேன். மாமான குப்பீரத்தான் மனசு சொல்லுது, மனசுல ஒன்றை பத்தி நினைப்பே கொள்ளுது. மாமான குப்பீரத்தான் மனசு சொல்லுது, மனசுல ஒன்றை பத்தி நினைப்பே கொள்ளுது. எப்படி என் தங்கச்சி எப்படி? தங்கச்சியா பொட்டியா ராய் போயா? நான் இவ்வளவு நேரம் வரை மாமா மாமான்னு இப்ப நக்கு தங்கச்சி. தொழில் கர்மத்துக்காண்டி உண்மைன்னு என் தங்கச்சானே. சரி புரியுங்க. ஏறி நன்னாங்கி ஏறி நன்னா மாமா இருந்த பால தொப்புதாண்டா. அவர் மாமனார போயிட்டாரு. இல்ல சொல்லுங்க. மைக் செட்டே என்னோட, மைக் செட்டே என்னோட தானா? சரி புரியுங்க. அப்பனா நான் வந்துடுறேன். வராம இருப்பேனா? புரியுங்க. ஆமா, உனக்கு வருஷம் யாராவது ஒரு வாரம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் உனக்கு நீங்க தம்பி வேணாம். இதனால நான் பல வீடு வித்துட்டேன். ஏண்டா அந்த காரை விட்டது பார்த்தா நீ திருந்து காரை விட்டது சொல்லல, காரை விட்டது சொல்லல, கார் கார் அதை விட்டது சொல்லல. சரி புரியுங்க. உனக்காக வானத்துல உனக்காக காத்திருந்தேன், உன்னோடு நான் உட்கார்ந்திருந்தேன். ஐயோ இல்ல நம்ம உள்ள கூட்டுறலாம். இப்படி பேருமா தாங்காது வண்டி. பேருவோமா? என்னங்க மாமனாரே, டைம் ஆயிடுச்சா? நீங்க சொன்னீங்கன்னா சரிதாங்க. இல்ல இல்ல அண்ணே, டைம் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போனே. என்ன மாதிரி இதே பாருங்க, எரும மாட்டுல மழை பெண்ணுமே கண்ணை முன்னாடி வச்சிருக்க ஆட்டை கொடுத்த கண்ண இல்ல புடவை வச்சு வண்டியா வந்துட்டு நானும் கிழமை வாயை திறக்க கூட கும்பல அதான் கொடுக்க மாட்டேன். வாயை திறக்க வாயை மட்டும் குடிக்க வீணா வந்துக்க போக மாட்டேன். வந்த சட்டை இழுத்து முடிச்சு விட மாட்டேன். இல்ல என்ன வச்சிருக்கேன்? ஆமா முகம் கிட்ட பாரு, சட்டை பண்ண அவுத்து விட்டு பொம்பளை முன்னாடி வந்து நிற்கிறேன். அவுத்து விட்டுவேன். நான் அவுத்து விட்டு நிக்கிற பொம்பளை எங்க? நீ அவுத்து விட்டு நில்லு பாப்பா. மான முறைக்கு கட்டுப்பட்டவ பொம்பளை. சரி தெரிஞ்சுக்க. அப்ப நாங்க மானம் இல்லாம தர்றோமா? ஆமா, நீ தான் அவுத்து போட்டு தெரியலையே. எதற்கா விளக்கமான ஆளுங்க எப்படி இருப்பாங்க? நம்ம தமிழர் பண்பாடு இன்னைக்கு எப்படி கடிப்பாங்க? வேட்டி சட்டைய அப்படி தூக்கி கட்டி ஏத்தி நடந்து வந்தா சரி ஆம்பளை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும். ஐயா வாங்க, அந்த வெள்ளை வேட்டி சட்டைக்கும் அந்த வெள்ளை வேட்டி துண்டுக்கும் ஆம்பளை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். இப்ப எல்லாம் வந்துருச்சேன் இந்த கொலா சட்டையை போட்டுக்கிட்டு சீசு பேண்டா முகர கட்டைகளுக்கு அதை துவைக்க முடியல. நாங்க போற எங்களுக்கு தான் தெரியும். இப்படி பேண்ட் சட்டை கொலா சட்டையை போட்டுட்டு வந்துட்டு இப்படி சட்டையை நம்ம ரவுடி பல்லாட்ட திரும்பி விட்டுட்டு பொம்பளை ஏறிட்டு இடிக்க வரையா? நீங்க ஆம்பளை ஆளுங்க பாரு. அதுலயே நம்ம ஊர் ஆம்பளைங்க
பேண்ட் சட்டை கட்டினாங்க, இப்ப நீங்க பேண்ட் சட்டை போடுறீங்க, அதனால நாங்க ஆம்பளைன்னு சொல்ல வரீங்க. இல்லைங்க ஏங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். சரி. தை 1ஆம் தேதினா என்ன செய்வாங்க? ஜல்லிக்கட்டு மாடு திமுல புடிச்சு அடக்குவாங்க. சரி. நீ எந்த திமுல பிடிக்க வர? இன்னைக்கு நீ எந்த திமுல பிடிக்க வர? ஒன்னே பிடிக்கத்தாண்டி நான் வந்திருக்கிறேன். கீழ வச்சுட்டு வாட்ட போய் அடங்க பொம்பளை அடங்க வர. நீ ஆம்பளை வேற பேசிட்டு வர. ஆம்பளை அப்புறம் என்ன நீ பொம்பளையா? நான் கேக்குறேன் நீ பொம்பளையா? ஆமா நான் பொம்பளை தான். எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகமா இருக்கு? எனக்கு ஓ சந்தேகத்தை நான் அதிகமா போறேன். வா போலாம். எங்க என்ன? இங்க வா போலாம்ங்கற. இப்போ என் சந்தேகத்தை நான் ஆம்பளைன்னு நிரூபிக்கிறேன். நான் இம்புடி வந்து முன்னாடி என் சந்தேகத்தை தீர்த்து வைக்க தான் போறேன். முன்னாடி ஆம்பளை நிரூபிக்கிறதுக்கு மேல நம்ம கீழ உள்ள மேடையில நான் நிக்கிறேன். நான் இம்புடி வந்து மத்தியில இந்த மேடையில நீ பொம்பளவே அப்படி நீங்க நிரூபிச்சு பாப்பா. இம்புடி வந்து மத்தியில எம்புட்டு ஆம்பளை இருந்தாலும் சரி எம்புட்டு பொம்பளை இருந்தாலும் சரி எம்புட்டு டியூப் லைட் போட்டாலும் சரி நீங்க பொம்பளை நான் நிரூபிக்கல. நான் பொம்பளை இல்லையா? அப்படியா? கைசை கீழே கொஞ்சம் நேரம் உட்காரு. ஏன் உட்காருன? நீ ஆம்பளை நிரூபிச்சு காட்டுவீல்ல? என்ன எதை நிரூபிப்பா நிரூபிக்க மாட்டியா? பொருள் காட்சியை தூக்கி நாட்டை ஆம்பளை காட்டிக்கிட்டுறதுக்கு முகரே பாரு முகரே. நான் எதை சொல்லிக்கிறீங்க, நீ எதை சொல்லிக்கிட்டு இருக்க? எதை சொல்லிக்கிட்டு இருக்க? இப்ப நீ எதை சொல்ற, நீ நான் எதை சொல்றேன்னு உனக்கு தெரியல. என்ன நிஜமா எதுக்கு உட்காந்து பார்க்க சொன்ன? ஐயா எதை உட்காந்து பார்க்க சொன்ன? வெளிச்சத்துல இப்படி பார்த்தா தெரியாது, கிட்ட உட்காந்து பார்த்தா நல்லா தெரியும். கொஞ்சம் ஆனா உங்களோட கை இருக்கு, கொஞ்சம் தடவை இறவி பார்க்கலாம். தடவை பார்த்தா தப்பா போச்சா? இல்ல கேக்குறேன். இல்ல கடவுளால உனக்கு என்ன குத்தமா வச்சு? இப்ப சும்மாவே பார்த்தாலே பார்க்க செய்யல, இதுல உட்கார்ந்து வேற பார்த்தாலே அப்படித்தான் இருக்கும். முகரே பாரு முகரே. நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு என்ன ஒண்ணும் புரியல. புரியாது புரியாது புரியாத வரைக்கும் நல்லது. என்ன இப்ப உனக்கு பாக்குறது கஷ்டமா இல்ல தடவுறது கஷ்டமா? எதை இப்ப எதுக்கு இப்ப உனக்கு என்ன கஷ்டம்? நீ பொம்பளை ஏங்க நான் என்ன சொன்னாரு? இப்படி பார்த்து மாத்தி நான் வந்த படல நான் வீணா வந்து பொம்பளை. நான் சொல்றத கேளு. வந்த படல ஆம்பளைய குறை பேசுறது நீ தானே பேசு. ஆமா நீ வந்து பொம்பளை எரமா நாங்க வேட்டியே கட்டலாம். அந்த காலத்துல ஆம்பளைய வேட்டி கட்டினாங்க, நாங்க கொலா கட்டிய போட்டுக்கிட்டோம்னு சொல்றேன். அத கூட போட்டு கோமரத்தை கட்டி விட்டு வயக்காட்டுல உழுவாங்க பாரு. உனக்கு நான் பதில் கொடுக்குறேன். அந்த காலத்துல இருந்து என்ன பெத்த ஆத்தாமர் இருந்தாங்க. இந்த பெரிய தாவல உட்கார்ந்து மூத்திரத்தை வாங்கி குடி. நீ தான் பொம்பளை முகரே பறங்க இருந்து வந்துட்டு ஆட்டி ஆத்துக்கிட்டு என்னைய பாருங்க இப்படி இதையும் பாருங்க. நான் கேக்குறேன், அந்த காலத்துல 16 முளை சேலை கட்டி வந்தாங்கன்னா, வட்ட பொட்டு வச்சு வந்தாங்கன்னா அப்படி கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும். அந்த மாரியம்மனே நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும். கட்ட பொட்டு ஆமா ஒரு வாகனத்துக்கு அத வச்சிட்டு வந்தா மாரியம்மனை பார்த்தா கும்பிடுற மாதிரி இருக்கும். கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும். நீங்க அண்ணா நாங்க வச்சிட்டு வந்தா கும்பிடுவீங்க. நீங்க இப்ப நீங்க போட்டுக்கிறதுக்கு பேர் என்னது? அது இது பாவடை. எங்க இருக்குது? இது ரவுக்க. இதுவா? இங்க வர கையே ஏயா எங்க இதுக்குள்ள விடுற? கையுக்குள்ள சங்க உள்ள விட்டு பாப்பியா? ஜாக்கெட்ல எப்படி கட்ட மாடு சொல்லிட்டு சந்து செஞ்சு பேர் பாத்துக்க. ஜாக்கெட் பொம்பளை வந்து உள்ள விட்டு வந்தற. நோண்டுவே. எங்க நீ வேணா நோண்டு பாப்பா. செஞ்சி. பொம்பளை புடிச்சே என்ன யாருக்கு தெரியும்? ஜாக்கெட் தச்சு போடணும்னா எப்படி போடணும் தெரியும்? எப்படி? நானா இவளுக்கு ஜாக்கெட் தச்சு போடணும். மகாலட்சுமி மாதிரி இப்படி போடணும். அம்மா எடுத்து கொண்டு குடுக்குறதே 1/2 மீட்டர் துணிங்க. அத டெய்லர் காரு 1/4 மீட்டர் வெட்டி மூலையில தூக்கி போட்டாரு. இந்த 1/4 மீட்டர்ல நேல கதவு ஜன்னல் அம்பட்டி இறங்கி அதுல வச்சு தச்சு பின்னாடி தூக்கு போடுற மாதிரி கயிறு வேற. நான் கேக்குறது எதுக்கு அந்த கயிறு? இது எதுக்கு தெரியுமா? அந்த கவரு பிள்ளைங்க எல்லாம் அழுதுச்சுன்னா இடுப்புல தூக்கி வைக்கிறோம்ல, அப்ப என்ன செய்யறது? இந்த கவரை எடுத்து மூக்க கிக்க தொடச்சு விட்டுட்டு பின்னாடி போட்டுக்கிறது. அப்புறம் என்ன செய்யறது? குழந்தை அழுதுச்சுன்னா விளையாடுறதுக்கு இதை கொடுக்குறது. சுடிதார் போடுறீங்க தெரியலையா? சுடிதார் போடுறீங்களா? இந்த சுடிதார் ஏன் போடுறீங்க? ஏன் போடுறதா? ஏன் இந்த இதெல்லாம் போட்டா அரைகுறை தாவணி எவனி சேலைகளை கட்டினா அரைகுறை இடுப்புலாம் தெரியுமா? அது என்ன சொன்னாங்க? இடுப்பே தெரியாத அளவுக்கு போட்டுக்கிட்டு இடுப்புலாம் தெரியாத அளவுக்கு சுடிதார் போட்டுட்டு வச்சுக்க ஒண்ணுமே தெரியாது. இப்ப வந்து நீங்க வந்து சுடிதார் போடுறதுனால இடுப்பே தெரியாத அளவுக்கு தெரியாதியா? அப்படியா? ஆமா. சரி சரி. இப்ப அவசரம்னு வச்சுக்க. ஆமா. அவசரம்னா என்ன பண்ற? எதுக்கு அவசரம்? அட அவசரம்னா புரிஞ்சுக்க. ஊருக்கு போறதுக்கு அவசரமா? அவசரம்னா அவசரம்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? உனக்கு அவசரமா? உனக்கு அவசரம் நீ என்ன பண்ணுவ? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? இந்த மாதிரி சமாளிக்கிறவள இங்க ஆகாது. அன்னைக்கு நான் அவசரம் சொன்னேன்ல, உடனே என்ன செஞ்ச? என்ன செஞ்ச? பாவடி ஆவத்ததாமா? இல்ல அது ஆமா. அதுக்கு தான் கேக்குறாரு. அட அவசரம் அவசரம் அவப்பையா? ஆமா அவசரம் வைப்பியா? ஆமா நீ உனக்கு அவசரமா ஏதாவது வைப்ப? எனக்கு அவசரம்னா திருப்பி இப்படியே நிக்குது. உனக்கு அவசரம்னா என்ன பண்ணுவ? நீ 100 பொம்பளை நின்றாலும் நான் ஆம்பளைக்கு திருப்பிக்கிட்டு அடிச்சுட்டு வந்துருவேன். நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன நீ இழுத்துக்கிட்டு கிடக்குற? ஆம்பளை குறை பேசுற ஒரு பேச்சுக்கு கீழே வளவு மேடையில நான் நிக்கிறேன்னு வச்சுக்க. ஒரு பேச்சுக்கு நான் 100 பொம்பளைய வச்சிருக்கேன். எங்க 100 பொம்பளையா? பேச்சுக்கு ஓ போகற கட்டிக்க. ஒண்ணு இருக்கிறத பெருசு. வியாபாரமா? வியாபாரம். பேச்சுக்குமா? சரி போய் சொல்லு.
இப்ப நடு கூடத்துல இருந்து எங்க அப்பா சொல்லுவாரு, என் பையன் முத்துராசா சிங்கம்ல 100 பொம்பளைய வச்சுக்கிட்டு இருந்தா அவன் ஆம்பளை சிங்கம்ல அப்படி மீசையை முறுக்கி விட்டு கூடத்துல இருந்து சொல்லுவாரு. ஒரு பேச்சுக்கு நீ 100 ஆம்பளைய வச்சு எனக்கு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? உன்னை சிங்கன்றால உங்க அம்மா சிங்கமா உங்க அப்பா பேச்சுக்குமா? இப்ப நீ 100 ஆம்பளைய வச்சிருந்தே வச்சுக்க, உங்க அப்பா என்ன சொல்லுவாரு? என் மக சிங்கம்ல 100 ஆம்பளைய வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி மீசையை முறுக்கி சொல்ல முடியுமா? பொம்பளைக்கு ஆம்பளைக்கு அதான் வித்தியாசம். 1000 குட்டியை தவிர தாண்டினால ஆம்பளை தான், பொம்பளை நீ மட்டும் பொண்ணு கட்டுற வீட்டுல போய் என் மனையா சிங்கம் சரி 1000 பேர்கிட்ட பொம்பளைகிட்ட போயிட்டு வருவேன் அப்படின்னு மட்டும் சொல்லி பாரு ஒரு வார்த்தை. நான் சொல்றதா உண்மை. ஒரு பொண்ணுதான் வேணா ஒண்ணு தர மாட்டேன். சாதிக்க பிறந்தவங்க ஆம்பளை வர்க்க நாங்க எதை வேணாலும் சாதிக்க திறமை ஆம்பளை வர்க்க எங்களுக்கு தான் இருக்கு. அப்பா முத்துராசு, நான் பெத்து போட்ட ஆம்பளை, நீ ஏன் சாதிக்கல? ஒன்ன பெத்த பொம்பளை, நான் எம்புட சாதிப்பேன், எம்புட படைப்பேன். நாங்க இல்லாம நீங்க அப்படியே புடிங்க எடுத்துட்டீங்க. பெத்து போட்டாங்க எங்க நீங்களா? எப்படி பெத்த ஆம்பளை இல்லாம நீ எப்படி சும்மா என்னமா கேக்குற? என்ன இப்ப பொம்பளை நாங்க கர்ப்பமா இருக்கிறோம், மாசமா இருக்கிறோம் அப்படின்னு 10 மாசம் சுமந்து புள்ளைய பெக்கிறோன்னு கவர்மெண்டே பாராட்டி சலுகை கொடுத்து எங்களுக்கு 18,000 பணம் கொடுத்துருக்கு. நீங்க ரொம்ப புள்ள கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்களா கவர்மெண்ட்ல? ஒரு பெட்டு பேர் கொடுக்குறாங்களா? சிரமப்படுறது யாரு? காசை வாங்கி பகுமானமா செலவழிக்கிறது யாரு? அது மட்டும் இல்ல, இப்ப பால் காசு தராங்க, ஆரிஸ் தராங்க, போன் பண்ணி தராங்க. உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்களா? கொடுக்கல. எத்தனை மாசம் சுமக்குறீங்க? 10 மாசம். ஒரு பேச்சுக்கு நீ இந்த கீழே வரவல என் பொண்டாட்டி. ஏய் பேச்சுக்குமா? இந்த மாதிரி உன்னை சலோட்டமா தான் கொடுக்கணும்னு உன்னை பொண்டாட்டில. பேச்சுக்குமா? ரொம்ப இது பண்ணிருக்க. பேச்சுக்குடா. போய் தர. இப்ப நீ என் பொண்டாட்டி, உன்னையே நான் கர்ப்பமாக்கிட்டேன். சரி. சரியா? கர்ப்பமாக்கிட்டா? சரியாக்கிட்டீங்க. சீ. என்ன இந்த ஜீமா எருமமாடா? என்ன ஆடுமாடோட. சரி கர்ப்பமாக்கிட்டீங்க. நீ கர்ப்பமாக்கிட்டேன். சரி. கர்ப்பமானா எத்தனை மாசம் சுமக்குறீங்க? 10 மாசம். சிரமப்பட்டு யாருக்கு பிள்ளை பக்குறீங்க? உங்களுக்கு. எனக்கு தானே. சரியான பொம்பளை, விவரமான பொம்பளை, அறிவான பொம்பளையா இருக்கா. உன்னைய நான் செனியாக்குற மாதிரி நீ என்னைய செனியாக்குற. நீங்க ஆடு மாதிரி செனியா. அது நீதான் முடியுமா? சரி நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒத்துக்க. என்ன இந்த கொஞ்சம் யூடியூப்பை மட்டும் அப்ப இல்ல அது ஓடட்டு. என்ன என் புருஷன் போட்டு விடுங்க. என் புருஷன் வந்தாங்க அறுவடை அப்பயே ஆட்டை பட்டு அறுவடை தூக்கிட்டு வந்துருக்கேன். இந்த ஆள் இன்னைக்கு நான் சனியாக்காம நான் போக மாட்டேன். எல்லாரும் லைட்டா மச்சிருக்கேன் கல்யா இன்னும் ஆளக்கதை மச்சானே மச்சான் வச்சிருக்கேன் மச்சான். இன்னைக்கு எப்படி செலவானே தெரியும். இன்னைக்கு உன்னை நான் சரியாக்காம போக மாட்டேன். எதுக்கு? அடியா லைட்டா அப்படியே போல. ஐத்தன ஓடையா போல. நான் இன்னைக்கு உன்னை சரியாக்குறேன். முடியாது. முக்கி வந்தாலும் என்கிட்ட சரி. அதெல்லாம் முடியாது. இந்த ஆளை நீ படுத்து சொல்லுங்க சரி. அவ வெறி பிடிச்சவடா. நீ பெரிய எடுத்து போய் தெரியல. ஒரே பாருங்க ஒரே. சரி நீங்க தான் சரியாக்க சொன்னீங்க. ஆக்கி அப்படியே கிழிச்சிருக்கியா நீ? ஆமா நீ அப்படியே பக்கத்துல தள்ளி விடுங்க. அது ஐயா இப்ப உன்னை வாசமாக்குற சரியாக்குறேன்னு வச்சுக்க. இப்போ நீ எங்கடி சொம்ப? ஆளு குட்ட கர்ப்ப பை எங்கிட்ட தான இருக்கு. நீ எங்கடி சொம்ப எங்கடி சொமப்ப? அட கர்ப்ப பை இல்ல ஒரு துணி பைய கூட நான் வச்சுக்கிறேன். இது உனக்கு தேவையில்லை. கர்ப்பமாக்குனா ஆக்குவே பாப்பா. ஐயா கர்ப்பமாக்குற சரி. சரி துணி பைய கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்க. இந்த புள்ள பக்கத்துல வாசப்படி ஆண்டு அத எங்கிட்ட தான போடுறீங்க. போட்டுட்டே கொடுத்துறியா? நான் வாய் வலிய கூட கட்டி கூட உனக்கு தேவையில்லை. சரியா? முடியுமா முடியாதா? நீ வாய் வலிய கட்டிட்டீனா பரவாயில்ல. பிடி வலிய பிடிக்கிட்டீனா என்ன நாரிராது. சரி நீ என்ன பண்ற? ஐயா இந்த ஆட்டக்கரப்புல ஆடிப்படி ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் கேக்குறேன். கை விடுற. ஆட்டக்கரப்புலையா? வியாபாரம் பாக்குறீங்க? ஆமா. என்ன வியாபாரம்? ஆவத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஏம்மா என்ன வியாபாரம் பாக்குறீங்க? வியாபாரத்தை. ஹலோ என்ன பண்ணலாம்? பழம் என்ன பண்ண? சொன்னா புரிஞ்சுக்க. இப்படி சொன்னா தெரியாத தெரியாம இறந்த பழம் எப்படியா இருக்கு? இறந்த பழம் இப்படி தாண்டி இருக்கு. இப்படித்தான் இருக்கு. இப்படித்தான் இவ்வளவுதான் இருக்கும். இதுவே அதிகம் தான். சின்ன பழமா இழந்தமா இருக்குல்ல இழந்த இழந்துருச்சு. ஏண்டா சிவகாமி என்னைய பாரு. இன்னைக்கு மாமா இழந்து தங்கப்பிள்ளை நீங்களாம் அப்படி பேசலாமா? நீங்க பாருங்க என்னைய பாருங்க. சரி அழுவாத இங்க பாரு என்னைய பாரு. எப்படி உங்க மேல பாச வச்சிருக்கேன். நீங்க எப்படி பேசலாம்? சிவகாமி உன்னைய
ஏமா ஃபீலிங் என்கிட்ட சொல்லிட்டு அவன்கிட்ட போய் ஏதோ பண்றீங்க. சைல்ஸா குடியில எதுக்கு ஐயோ, மாறி செஞ்சு விட்டணும். சரி சரி, அவசரத்துல தெரியல, ஃபீலிங்ல தெரியல. இப்படிதான் பண்றேன். இப்ப இழந்த படம் வந்து படிக்கணக்கா புடிக்கணக்கா குத்து கணக்கா உலக்கு கணக்கா? உலக்கு கணக்கு. அப்படியா? ஒரு உலக்கு எவ்வளவு? என்ன கேட்டீங்க? ஒரு உலக்கு பழம் எவ்வளவுன்னு கேட்டேன். மிஸ்டர் முத்துராஜ் அவர்களே, வார்த்தை வேற மாதிரி வருது. என்னமா உலக்கு? உலக்கு உலக்கு. ஆமா. எவ்வளவு? ஒரு உலக்கு பாத்தீங்கன்னா 40 ரூபாய். 40. ஆமா. 2 உலக்கு சீப் அண்ட் பெஸ்ட். 2 உலக்கு பழம் எவ்வளவு? 2 உலக்கு பழம் எவ்வளவுமா? என்ன கேட்டுட்டு உட்கார்ந்து ரெண்டு இருக்குற? ஒண்ணுக்கே உனக்கு துப்புல இல்ல, ரெண்டு வேறயா? நானும் பழ வியாபாரி தான். சரியா? அதனால ஆடி படி வியாபாரம். அப்போ ஆடுனா ஆடுவேன், பாடுனா பாடுவேன், ஓடுனா ஓடுவேன், உட்கார்ந்தா உட்கார்ந்துருவேன், படுத்தா அழுத்துருவேன். என்னடி வாய் வாசப்படி வரைக்கும் போகுது? அடிலோ தோர வீட்டுக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோசாப்பு சேலக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, அடி நிக்கட்டுமா போகட்டுமா, நிக்கட்டுமா போகட்டுமா, அடி வரது நிக்கிற சிவகாமி குட்டி, குட்டி 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 இது நல்ல செவத்த குட்டி. நல்ல நீங்க கொடுத்துச்சாரு. ஏன்? எத்தனையோ டான்ஸை பார்த்துருக்கீங்க. சரி. இப்படி முழுமுழுன்னு பார்த்துருக்கீங்களா? பார்த்தது. ஆனா என்ன திங்கிறான்னு தெரியல. செவத்த குட்டி, செவத்த குட்டி, கொளுத்த குட்டி, ஒருத்த குட்டி, சைசாகன குட்டி. இப்படி வர்ணிக்கிறீங்க. வர்ணிப்பில்ல, ஏன் முன்னாடில என்னது? பாதிக்க பெட்டி வாதிக்க. சரி சரி. சைசாகன குட்டி, சைசான குட்டி, இது எனக்கு மட்டும் ஏத்த குட்டி. எனக்கு ஏத்த குட்டி, இது எனக்கு மட்டும் ஏத்த குட்டி. என்னமோ மற்றவங்களுக்காரங்க கூட எனக்கு எதிரியாவே இருக்காங்க. கண்ட கருத்துக்களை ஏத்துறத மட்டும் கூட கணக்கு பூமியிலே ஏத்துறத மட்டும் கூட கணக்கு பூமியிலே ஏத்துறத மட்டும் கூட உருட்டு முழிக்கையிலே ஏத்துறத மட்டும் கூட உருட்டு முழிக்கையிலே ஏத்துறத மட்டும் கூட உடம்பல எம்மா உடம்பல குணமா ஏத்துறத மட்டும் கூட. முதல் நாடகம் இந்த வருஷத்துல தை திருநாள் முதல் நாடகம். அதனாலதான் கொஞ்சம் நாடகம். உனக்கு எவ்வளவு சம்பளம்? நான் ஆ? நான் என்ன நாலுனா? நான் வெறும் 4 ரூபாயா? 4000 அப்பா 4000 நடத்துறீங்க. இரு சரி, 4000 வாங்கு, 5000 வாங்கு, அது உன்னோட திறமை. நான் என்ன சொல்றேன், வாங்குற காசுக்கு ஆனா டயத்துக்கு வரணும். சரி, டயத்துக்கு வரணும். அந்த 4000 இருமா. நீங்க எதை பத்தி பேசினா பேசுங்க, இந்த டயத்தை மட்டும் எதுவும் பேசாதீங்க. ஆமா, இந்த 4 5000 கூட வாங்கிக்க. சரி. இன்னொன்னு நல்ல ஆடு. அடி எத்தனை மணிக்கு வர சொன்னேன்டி பையன் என்னமா? 2003 நம்மளுக்கு புதுசு அடி எடுத்து வைக்கணும்னு இங்க உங்களுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன் பாத்துக்கங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. அடி எத்தனை மணிக்கு வர சொன்னேன்டி இப்ப எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி? எத்தனை மணிக்கு வர சொன்னடி? எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி? சரி, இங்க வந்தது நீ தானே? இப்போ ஒண்ணுக்கு நேரம் உங்க ஆத்தா இருக்கு. அடி கம்மாக்கர ஓரத்திலே செல்லாதா, அடி கம்மாக்கர ஓரத்திலே செல்லாதா,
பொறுப்பாடுறான். ஆனா சிவகாமிக்கு மாமா என்ன மாமா மாமா நீங்க என் பக்கத்து பேசுறீங்கன்னா ஐயா பின்னாடி கொட்டாய் பின்னாடி கவனிப்பேன். அதிவாகானே ஆலமரமுடிய ஆலமரம் இல்லையா நான் பாட்டு குளிக்கி அந்த தான் இருக்கு ஒன்று ஒரிஜினல் இல்ல அது உனக்கு தெரியாதே நம்ம மட்டும் டூப்ளிகேட் நீ பாட்டுக்கு ஏமாந்தே நான் செய்ய நீ குளுக்க வேண்டாம் ஒண்ணு வீக்கே வேண்டாம் நீ ஓரம் பண்ணல பாடு ஏமாந்துறாத ஏமாந்துறாத அந்த வட்ட வட்ட பாறையில நடிப்பா கல்வி இல்ல நீ எக்ஸ்போர்ட் சரியா உனக்கு சொல்லி தாங்க ஏய் ஓயாம சொல்லி இப்படி குப்பாங்களா எங்க குலசாமி கோவிலுக்கு முட்டாக ஒண்ணே
கட்டப்படுத்தி பார்க்கறேன் உங்கள்கிட்ட காட்டுதியா ஆமா நல்லா இருந்தீங்களா சொன்னாங்க இந்த மிருதக்காரன் அந்த பிள்ளைய காட்டணும்னு விருப்பப்படுறான். ஆனா ஏன்னா வர பிள்ளைக்கு பூரா போய் காட்டணும். இருங்க நல்லா இருந்தாலும் சொல்ல முடியாது நாங்க பார்த்து அண்ணே நான் கேட்கிறேன் இதோட நீ பார்த்துட்டீங்கன்னா 110. அண்ணே நீங்க கருப்பா கலையா இருக்கீங்கண்ணே, அது கருப்பா பயங்கரமா இருக்குங்க. மாப்பிள்ள சொல்லிட்டீங்கல்ல நம்ம இருங்க நீங்க பாக்குறாரு நல்லா இருக்கும். பப்புனு ஒரு பொழுது தள்ளிட்டாரு. இப்ப பாருங்க டான்ஸ். அப்ப இந்த மேடையில அவ என்ன பண்றான்னு பாடுறா.